டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தவறான புகார்களால் தங்களை மிரட்ட முடியாது என ராகுல் காந்திக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதிலடி. தேர்தல் ஆணையத்திற்கு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடு கிடையாது என்றும் விளக்கம். தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தால் ஆடும் பொம்மையாக பாஜக மாற்றி உள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தலையே கேலிக்கூத்தாக்கி விட்டதாகவும் விமர்சனம். மகளிர் உதவித்தொகை விரிவாக்க திட்டத்திற்கு 13.72 லட்சம் மனுக்கள் வந்துள்ளதாக தகவல். பரிசீலனை பணிகள் தீவிரம். RSS அமைப்பை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். இந்திய தாலிபான் தான் RSS என்றும் விமர்சனம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுப்பெறும் என கணிப்பு. 25 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். அரசியல் அமைப்பின் வழியில் தன்னாட்சி அமைப்புடன் இயங்கும் தங்களை தவறான புகார்களால் யாரும் மிரட்ட முடியாது என்று ராகுல் காந்திக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதிலடி கொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு கிடையாது என்றும் தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி அவதூறு பரப்பி வருவதாகவும் ஞானேஷ்குமார் சாடியுள்ளார். கீ கொடுத்தால் ஆடும் பொம்மையாக தேர்தல் ஆணையத்தை பாஜக மாற்றி வைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் பேசிய அவர், ஜனநாயகத்திற்கு அடிப்படையான தேர்தலையே கேலிக்குத்தாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையர் நியமனத்தில் சதி செய்கிறார்கள் என்றால் வாக்காளர் பட்டியலிலும் சதி செய்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி RSS அமைப்பை பாராட்டியதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. நாட்டில் அமைதியை சீர்குலைக்கும் இந்திய தாலிபான் தான் RSS எனவும் அதுதான் இந்தியாவின் பதிவு செய்யப்படாத ஒரே அமைப்பு என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஹரிபிரசாத் விமர்சித்திருக்கிறார். அதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக, மகாத்மா காந்தி RSSல் ஏன் புகுந்தார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு 13.72 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுக்கள் மீது தீவிரமாக பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும் பரிசீலனை முடிந்தவுடன் இம்மாத இறுதியில் விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அமைச்சர் பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு நெல்லையில் நயினார் நாகேந்திரன் EPSக்கு வைத்த விருந்தே காரணம் என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விருந்தின் போது திமுகவின் தேர்தல் பணிகளை முடக்க ரெய்டு ஒன்றுதான் ஒரே வழி என முடிவு செய்யப்பட்டதாகவும் அதன்படியே அமலாக்கத்துறை ரெய்டு நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு சிறார் திரைப்பட மன்றம் சார்ந்த போட்டிகள் ஆகஸ்ட் 20ஆம் தேதியில் தொடங்குகிறது. இதில் ஒருநாள் பள்ளி தலைமை ஆசிரியராக நான் என்ற 3 நிமிட படத்திற்கு கதையுடன் வசனம் எழுதுதல், மரங்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் 1 நிமிடம் படத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெறவுள்ளன. மதிப்பெண் அடிப்படையில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் சித்தி உடல்நலக் குறைவால் காலமானார். பெரம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திருமாவளவனின் சித்தி செல்லம்மாள் காலமானார். அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு திமுக அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம், ஏவாவேலு, CV கணேசன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி திருமாவளவனுக்கு ஆறுதலும் கூறினர். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. இன்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுப்பெறும் என்றும் 25 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அசல் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தினாலே திமுக வென்றுவிடும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தொகுதியில் 9000 போலி வாக்குகள் இருந்ததாக அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, திமுகவுக்கு போலி வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பொன்னியின் செல்வனைப் போல 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் என திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்றும் கூறினார்.
குலதெய்வம் என்று கூறிக்கொண்டு சிலர் முதுகில் குத்துவதாக ஜி.கே. மணி விமர்சித்துள்ளார். ராமதாஸ் தலைமையில் இன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ஜி.கே. மணி, பாமகவுக்கு தற்போது சோதனை காலம் என்றும் அதிலிருந்து மீளும் தந்திரம் ராமதாசுக்கு உண்டு என்றும் தெரிவித்தார். 2026 தேர்தலில் அதிக தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றால் மட்டுமே வன்னியர் மக்களுக்கு விடிவு காலம் என்றும் ஜி.கே. மணி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.